எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு டே இன் மை லைஃப் vlog தான். அந்த டே இன் மை லைஃப்பில் நான் என்னென்ன சாப்பிட்றேன், ஸோ வாட் ஐ ஈட் இன் அ டே அப்படிங்கிற மாதிரி ஒரு vlog தான். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒருவேளை நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனே உங்களுக்கு கிடைக்கும். ஒருவேளை நீங்கள் ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வெல்கம் டு மை சேனல். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி காலையில் என்ன பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மல்டிக்ரெயின் மாவு இருந்துச்சு. ஸோ அந்த மாவுக்கு தோசை ஊற்றிக்கலான் இருக்கேன். கூடவே கொஞ்சம் சாம்பார் வைக்கலான் இருக்கேன். அதுக்காக என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு நாள் முன்னாடியே கொஞ்சம் கொள்ளும் பச்சைப்பயிரும் நான் ஊற வச்சுருக்கேன். ஸோ ஊற வச்சு அதை முளை கட்டி வச்சுருக்கேன். ஸோ இது பார்த்திங்கன்னா நல்லா முளை வந்துருச்சு. ஸோ இதை யூஸ் பண்ணுறதுனால நமக்கு ரொம்ப ஹெல்தி பெனிஃபிட்ஸ் ஜாஸ்திங்க. இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக சாம்பார் வைக்கிற மாதிரி தான். துவரம் பருப்பு கூட இதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் குக்கரில் தான் இன்றைக்கி ஃபஸ்ட்டு பருப்பு வேக வைக்க போகிறேன். ஸோ இதெல்லாம் போட்டு கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் மஞ்சள், அப்புறம் ஒரு 3 மிளகா போட்டு இது வேக வைக்கிறேன். ஒரு 2 விசில் விட்டு எடுத்ததும் பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு. ஸோ அதுக்கப்புறமா நமக்கு தாளிப்புக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். என்னென்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம் பூண்டு, கருவேப்பிலை, ஒரு மிளகாய், ஆல்ரெடி மிளகாய் போட்டதுனால, அப்புறம் வெங்காயம், தக்காளி, அப்புறம் கொத்தமல்லி தழை, கூடவே புளி கரைச்சி ஊற்றுறதுக்காக நான் புளி போட்டு ஊற வச்சுருக்கேன். இன்றைக்கி என்ன காய் இதுக்குள்ளே போட போகிறோன்னு பார்த்திங்கன்னா முருங்கைக்காயும் மாங்காயும். மாங்காய் கொஞ்சம் இருந்துச்சு, முருங்கைக்காய் கூட அதுவும் போட்டுக்கலாங்கிறதுக்காக நான் இது போடுறேன். ஸோ இது எப்படி பண்ணுறேங்கிறது நான் உங்களுக்கு வீடியோ எடுக்கலை. பட் உங்களுக்கே தெரியும் சாம்பார் பண்ணுறது எல்லாத்தையும் தாளித்து விட்டு எடுத்து கொட்டினா முடிஞ்சிடும். ஸோ இதை இந்த தோசைக்கு வச்சு சாப்பிட்டோம். சூப்பராக இருந்துச்சு நிஜமாலுமே. அதுவும் இது மல்டிக்ரெயின் தோசைங்கிறதுனால எல்லாமே ஹெல்த்தியான ஒரு ஐட்டம் தான். ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இந்த மாதிரி சாப்பிடும்போது ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ அடுத்து இன்றைக்கி லஞ்சுக்கு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நான் ஆலு சிக்கன் கறி பண்ணியிருக்கேன். யூஸ்வலாக லஞ்சுக்கு சாலட் தான் சாப்பிடுவோம். பட் இன்றைக்கி என் ஹஸ்பண்ட்க்கு சிக்கன் சாப்பிடணுன்னு தோணுச்சுன்னு சொன்னார். ஸோ அதனால் நான் இது பண்ணலான் இருக்கேன். ஸோ அதுக்கு இஞ்சி பூண்டு விழுது கொஞ்சம் தட்டி வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு 2 பெரிய பொட்டேட்டோ கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு சிக்கன் தை கட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் தக்காளி, கொஞ்சம் பூண்டு, அப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா நீங்கள் கடாயில் எண்ணெய் ஊற்றி ஒரு 2 ஏலக்காய் போட்டு கொஞ்சம் சோம்பு போட்டுக்கோங்க. அது நல்லா பொரிஞ்சு வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு, பொரிஞ்சு வந்ததும் பூண்டு கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை எடுத்து போட்டு அது பொன்னிறமாக வர்ற அளவுக்கு தாளித்து விடணும். ஸோ அது வந்ததுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. நீங்கள் இந்த பூண்டு தனியாக போடாமல் இருக்கிறதும் ஓகே தான். எனக்கு பூண்டு போடுறது பிடிக்குங்கிறதுனால நான் எக்ஸ்ட்ரா பூண்டு போட்டிருக்கேன். ஸோ அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நல்லா வணங்கினதுக்கப்புறமா நீங்கள் கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், கருவேப்பிலை, தக்காளி ஒன்றா போட்டு நீங்கள் நல்லா வணக்கி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் உப்பு, மஞ்சத்தூள், கரம் மசாலா, மிளகாத்தூள் இதெல்லாம் உங்களோட தேவைக்கேற்ப எவ்வளோ போடணுமோ அவ்வளோ போட்டுக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வணங்கட்டும். வணங்கினதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க சிக்கன் க்யூப்ஸ் எடுத்து நீங்கள் உள்ளே போட்டு அது கூடவே கட் பண்ணி வச்சுருக்கிற பொட்டேட்டோவும் நீங்கள் எடுத்து உள்ளே போட்டு ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதை லிட் போட்டு மூடி வச்சு அது வேக விடுங்க. இது பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 5 to 10 minutes வெந்தாலே போதும். ஆல்மோஸ்ட் வெந்திருக்கும். ஒருவேளை பொட்டேட்டோ மட்டும் நீங்கள் அப்பப்போ செக் பண்ணிக்கோங்க வெந்திருக்கா அப்படின்ட்டு. பொட்டேட்டோ செக் பண்ணும்போது வெந்திருந்தது அப்படின்னா போதும். அதுக்குள்ளேயே சிக்கன் நல்லா வெந்திருக்கும். ஸோ பார்த்திங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்துருச்சு. ஸோ கடைசியாக உங்களுக்கு கொத்தமல்லி தழை போட்டு இறக்கி வச்சுக்கலாம். அவ்வளோதான், சிக்கன் பொட்டேட்டோ கறி ரெடி ஆயிடுச்சு. இந்த கறியை நீங்கள் சப்பாத்திக்கும் வச்சு சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். பட் நாங்கள் இன்றைக்கி ரைஸ் வேணும் அப்படிங்கிறதுனால சாப்பிடணுன்னு தோணுனதுனால நாங்கள் ரைஸோடு வச்சு சாப்பிட்றோம். கூடவே கொஞ்சம் கிரேப்ஸும் வச்சுக்கிறோம். ஏன்னா எப்போவுமே நீங்கள் லஞ்சு சாப்பிடும்போது கூட கொஞ்சம் ஃப்ரூட்ஸு சாப்பிட்றது நல்லது. அடுத்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் என்கிட்ட வெயிட் லாஸ் அப்டேட் என்ன அப்படின்னு கேட்டே இருக்காங்க. ஸோ அதனால நான் இந்த அப்டேட் கொடுக்குறேன். பார்த்திங்கன்னா 71.1 kgs இருக்கேன் இன்றைக்கி காலையில் எடுக்கும்போது.
இதுக்கு முன்னாடி நான் வந்து ப்ரீவியஸாக எவ்வளோ வெயிட் லாஸ் ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருந்திருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் 2லேருந்து கணக்கு எடுத்துக்கோங்க. 79.5 இருந்துச்சு. அப்படியே வந்து குறைச்சி நான் வந்து ஆல்மோஸ்ட் வந்து டிசம்பரில் 69 வந்தேன். பட் அதுக்கப்புறம் நான் எடுக்கலை. கொஞ்சம் 69க்கு அப்புறம் நான் டிசம்பர் முடிஞ்சு ஜானில் தான் எடுத்தேன். அப்போது பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி வெயிட் லாஸ் பண்ணதெல்லாம் கொஞ்சம் ஏறிடுச்சு. ஆல்மோஸ்ட் 74 வரைக்கும் வந்திருந்தேன் ஃபெப்லலாம் பார்த்திங்கன்னா. அப்புறம் மறுபடியும் குறைச்சி ஏற்றி அப்புறம் கடைசியில் இப்போ பார்த்திங்கன்னா 71.1 kgs இருக்கேன். இந்த கொரோனா வைரஸ் டைமில் நம்மளால் பெருசாக வெளியே போக முடியாததுனால என்னால் வந்து பெருசாக வாக்கிங்கோ எக்ஸசைஸோ பண்ண முடியல. அதனால வந்து எனக்கு நிறைய வெயிட்டு போட்டதும் இல்லாமல் ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே தான் இருக்குது. பட் இப்போது வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணதுனால நான் வெளில போய் வாக்கிங்லாம் போயிட்டுருக்கேன். ஸோ என்னால் வந்து கொஞ்சம் குறைக்க முடியுது. ஸோ இனி அடுத்து நான் எப்போ குறைக்கிறேனோ அப்போ வந்து எவ்வளோ குறையுது அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் 1 or 2 monthஸில் உங்களுக்கு நான் மறுபடியும் ஒரு வெயிட் லாஸ் அப்டேட் கொடுக்குறேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டின்னர். ஸோ இன்றைக்கி டின்னருக்கு வந்து கொஞ்சம் காலிஃப்ளவர் மிச்சம் இருந்துச்சு. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு பணியாரம் பண்ணலான்னு ஆல்ரெடி டிசைட் பண்ணிட்டேன். ஸோ காலிஃப்ளவர் வந்து நான் கோபி டிக்கா கறி பண்ணிடலாம் அப்படிங்கிறது யோசித்தேன். காலிஃப்ளவரை நல்லா கொஞ்சம் சுடு தண்ணியில் கழுவி எடுத்துகிட்டு நீங்கள் ஸ்பைசஸ்லாம் போட்டு மேரினேட் பண்ணி வச்சிடலாம். அதுக்கப்புறமா தக்காளி, வெங்காயம், பூண்டு, இஞ்சி, அதுக்கப்புறம் தேவையான ஸ்பைசஸ் அதாவது தாளிப்புக்கு தேவையானதெல்லாம் எடுத்துக்கலாம். கூடவே கொஞ்சம் முந்திரியும் ஜீரகம், மிளகும் எடுத்துக்கிறேன் நான். இதெல்லாம் எதுக்குன்னா அரைக்கிறதுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம கடாயில் எண்ணெய் ஊற்றி இந்த காலிஃப்ளவர் மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, இது கூட வந்து உப்பு, மிளகாத்தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலா போட்டு மேரினேட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை வந்து நீங்கள் கடாயில் போட்டு நல்லா எல்லா சைடும் வந்து வணங்குற மாதிரி, அதாவது ஃப்ரை பண்ணுற மாதிரி தான். பட் கொஞ்சம் ஆயில் விட்டு தான் நம்ம ஃப்ரை பண்ணுறோம். ஸோ ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும். ஸோ ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்து அதை ஓரமாக வச்சுருங்க. அதுக்கப்புறமா கடாயில் நீங்கள் ஸ்பைசஸ்லாம், அதாவது ஜீரகம், மிளகு, பூண்டு, இஞ்சி, அப்புறம் வெங்காயம், மிளகாய், உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா, கூட தக்காளி, இது எல்லாத்தையும் போட்டுட்டு முந்திரி பருப்பையும் போட்டு நல்லா வணக்கி விடுங்க. ஸோ இதெல்லாம் வணங்கினதுக்கப்புறமா அது ஆறட்டும். அது ஆறுனதுக்கப்புறமா நீங்கள் அதை எடுத்து அரைச்சி வச்சுக்கலாம் விழுதா. ஸோ அடுத்து அதே கடாயில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு பட்டை, சோம்பு, கிராம்பு இதெல்லாம் இருக்குது இல்லைங்களா, அது எல்லாத்தையும் போட்டு நல்லா பொரிஞ்சு வர்ற வரைக்கும் விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அரைச்சி வச்சுருக்க அந்த விழுது எடுத்து கூட ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா அந்த விழுது வந்து கலர் பொன்னிறமாக மாறும். அதாவது இப்போ பார்த்திங்கன்னா எல்லோ கலரில் இருக்குது, நல்லா ரெட்டிஷாக மாறும். அது மாறுற வரைக்கும் நீங்கள் நல்லா அது கொஞ்சம் லிடு போட்டு மூடி வச்சு வணக்கி விட்டுட்டே இருங்க. அது வந்ததுக்கு அப்புறமா இப்போ பார்த்திங்கன்னா கலர் எப்படி மாறி இருக்குன்னு தெரியும். ஸோ இப்போது ஷாலோ ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற அந்த காலிஃப்ளவரை எடுத்து நீங்கள் உள்ளே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. ரொம்ப நிறையா தண்ணி ஊற்றாதீங்க, இது கெட்டியாக தான் இருக்கணும் இந்த கிரேவி. ஸோ கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு நீங்கள் அதை லிடு போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 5 to 10 minutes நீங்கள் அப்படியே வைக்கலாம். ரொம்ப நேரமும் விடாதீங்க, ஏன்னா காலிஃப்ளவர் ரொம்ப கரைஞ்ச மாதிரி ஆகிடும். ஸோ 5 to 10 minutes விட்டு எடுத்தீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி இருக்கும். உங்களுக்கு இன்னுமே வந்து கறி ரொம்ப கெட்டியாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னுமே கொஞ்சம் நேரம் விடலாம். ஹை ஃப்ளேமில் வச்சு விட்டீங்க அப்படின்னா ஒரு 1 or 2 minutesல நல்லா ரெஸ்டாரண்ட்லலாம் கொடுக்குற மாதிரி நல்லா கெட்டியாக ஒரு கறி கிடச்சிரும். ஸோ எங்களுக்கு இதுவே போதுங்கிறனால நான் நிறுத்திட்டேன். கடைசியாக வந்து நீங்கள் மேத்தி லீவ்ஸ் போட்டு இறக்கி வச்சிடலாம். ஸோ இப்போது கறி ரெடி. அடுத்து நம்ம பணியாரத்துக்கு பார்க்கலாம். வெந்தயக்கீரை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு 2 பச்சை மிளகாய் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ இதை வந்து நம்ம வணக்கணும். அதுக்கு வந்து கடாயில் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் கடுகு போட்டு மிளகாய், கருவேப்பிலை, வெங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா வணக்கணும். ஸோ இது நல்லா பொன்னிறமாக இந்த வெங்காயம் மாறி நல்லா வந்ததும் டிரான்ஸ்லூசண்ட்டாக வந்ததுக்கப்புறம் இப்படி வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் கட் பண்ணி வச்சுருக்க வெந்தயக்கீரையை போட்டு அதுவும் நல்ல சின்னதாக சுருங்கி வந்துடும். ஸோ சுருங்கி வந்ததுக்கப்புறமா நீங்கள் கூட உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்பைசஸ், அதாவது கொஞ்சம் மஞ்சத்தூள், உப்பு, மிளகாத்தூள்லாம் ஆட் பண்ணிக்கலாம். பட் நாங்கள் வேண்டான்னு நினச்சதுனால அப்படியே இதோட நிறுத்திட்டு எடுத்து நாங்கள் மாவோடு கலக்கிட்டோம். ஸோ மாவோடு நல்லா கலக்கிட்டு நீங்கள் இதை பணியாரமாக ஊற்றிக்கலாம். இதை தோசையாகவும் ஊற்றலாம், இட்லியாகவும் ஊற்றலாம், எல்லாமே சூப்பராக இருக்கும்.
ஸோ பணியாரக்கல்ல கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி பணியாரமாக ஊற்றி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் நேரம் வந்து லிட்டு போட்டு மூடி வச்சிங்கன்னா இன்னுமே நல்லா புஃப்னு வரும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நல்லா மேலே உப்பி வந்திருக்கு. ஸோ பணியாரம் ரெடி. இன்றைக்கி பார்த்திங்கன்னா பணியாரமும் இந்த கறியும் ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. இன்னும் சப்பாத்திக்கு இது வச்சுருந்து இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம்.